இருக்குமா, படம் நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் பிரபு சூப்பரா நடிச்சிருக்காரு. பட் 33 வயசு பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னம்மா நல்லா அருமையா பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு. கேமராவும் கேமரா படம் நல்லா பண்ணியிருக்காரு. மதன் கிறிஸ்டோபர் சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னம்மா லவ் மேரேஜ், அதாவது இப்போதைக்கு கால பசங்களுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். தேங்க்யூ. அதுதான் சொல்ல பாண்ட்ல தான் இருக்கு. அவங்க லவ்ல தான் இருக்கு. லவ்ன்றது லவ் மட்டும் மென்ஷன் பண்ணல, அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இந்த கிளப்ல எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. காமன் எல்லாருக்கும் தான் இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ இல்ல லைக் ஏஜ் ஆயிட்டும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களா இல்ல, அவங்களையும் பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து லவ் இருந்தா லைஃப் கண்டிப்பா இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தை நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு சாதாரண ஃபேமிலியில உள்ள கதை தான். 30 வயசுல கல்யாணம் நடக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க ரொம்ப வருஷமா. பர்டிகுலரா சாதாரண ஒரு பிசினஸ் மேன் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட்டு போட்டு 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த ஃபேமிலியில கிராமத்து லொகேஷனோட அந்த வீட்டுல நடக்கிற நெளிவு சுழிகள் ப்ராப்ளங்கள் அதை தான் அந்த படத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்ன இது அந்த லவ் மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற மாதிரி எல்லாம் காட்டல. யதார்த்தமா வாழ்க்கையில லவ்ன்றது எவ்வளவு முக்கியன்றத ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஃபேமிலியில இவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய மாப்பிள்ளை பார்த்து போறாங்க. ஆக்சுவலா யதார்த்தமா வேற பையனை லவ் பண்றாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவன் மேல வீட்டை விட்டு ஓடுறதுனால அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு இப்போ உள்ள பசங்களுக்கு 100% இந்த படம் கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்தீங்கன்னாலும் சரி, ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் லவ்ன்றது ஆரம்பத்து ஸ்டேஜ்ல அவங்களுக்கு எல்லாரையும் டச் பண்றாங்க. 18 வயசு 15 வயசான லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், 20 வயசுல கண்டிப்பா அதுல நல்லதா இருக்கு, கெட்டதா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு நல்லதா அமையும், சிலவங்களுக்கு கொஞ்சம் இதுவா அமையும். பட் இந்த பர்டிகுலர் படத்துல பொண்ணு பார்க்க வர, அதாவது எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க பொண்ணு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஆர்வத்துமா வரும்போது, அதே மாதிரி இந்த கொரோனாவும் அதில் கொண்டு காட்டுறதுனால இந்த படம் ஒரு டச்சிங்ல சின்ன பட்ஜெட் தான். இதுக்கு வந்து பெருசா செலவு பண்ண வேண்டியதுல இருந்தாலும் நீட்டா அருமையா மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி, அதுவும் இளைஞர்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மியூசிக்கும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. மியூசிக் 4 பாட்டு தான், 4 ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்கு. உண்மையிலேயே சிம்பிள், ஆனா போய் உட்காரலாம் ஒரு 2 மணி நேரம் ஜாலியா பார்த்துட்டு ஃப்ரீயா வரலாம். கண்டிப்பா பார்க்கணும். லேட் மேரேஜ்ங்கிறதுனால அவங்கள பத்தி கொஞ்சம் அவங்களும் பார்க்கணும், ஃபீல் பண்ற மாதிரி. ஆமா, ஓரளவுக்கு எமோஷனலாவும் இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமா, கிராமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தை பத்தி தான் எடுத்திருக்காங்க. கிராமத்துல தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. என்னங்கப்பா, நல்லா பண்ணிருக்காரு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. ஓகேதான், ரெண்டு விதமாவும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா வந்திருக்கு.